Satyabama Institute of Science and Technology, Chennai. Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்வுக்கான நேரம். பிரகாஷ் திமுக வெற்றி பெறுவார். அங்கே பாஜக கேண்டிடேட் நிற்காதது கூட அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பாஜக சார்பா டிஎம்சியில் விஜயகுமார் ஒருத்தர் நிற்கிறாரு. என்டிகே டாக்டர் கார்மேகம் தமிழ் தேசிய இதில் ஈடுபாடு கொண்டு வரும். அவர் கணிசமான வாக்கள் எடுப்பார். பட் ஃபைட்டு பிரகாஷுக்கும் ஆற்றல் அசோக்குமாருக்கும் தான். ஆற்றல் அசோக் கடுமையாக ஃபைட்டை கொடுப்பார். இவர் உதயநிதி ஸ்டாலின் உங்கள்கிட்டலாம் நேரடி கான்ட்ராக்ட் அவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து பிரகாஷை வெற்றி பெற செய்யக்குள்ள இதையும் அவங்களும் தெளிவாக பண்ணுவாங்க. அட்டல் அசோக்குமார் தவிர அதிமுக வேற கேண்டிடேட் இல்லாமல் இருந்துங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாமா அதிமுகவுக்கு? நான் கொடுக்க தயாரில்லை. என்டிகே வாக்கு வங்கி உயரும். அவங்க அண்டர் கரண்ட்ல அவங்களுக்கு பெரிய ஆதரவு வளையம் வந்துட்டு இருக்குது. ஹிமாயும் நல்ல ஓட்டு எடுப்பாரு. காளியம்மாள் 2வது வருவாங்கன்னு கூட பேசுறாங்க. அந்த கார்த்திகா அவங்க ஒரு பவர்ஃபுல்லா நிற்பாங்க. டெல்டா தான் சீமானுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் சவுத், தேர்டு நார்த், ஃபோர்த்து தான் ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் இளைஞர் அணியிலிருந்து KE பிரகாஷ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அஇஅதிமுக சார்பில் ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிலதிபர்னு சொல்லப்படுது. நிறைய கடந்த 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக இதற்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாஜகவில் இருந்தவர் அங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயகுமார், என்டிகே சார்பில் கார்மேகம். இந்த தொகுதியினுடைய சூழல் எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இந்த தொகுதியில் சூழலும் பிரகாஷ் திமுக வெற்றி பெறுவார். ஆற்றல் அசோக் கடுமையாக ஃபைட்டை கொடுப்பார். ஏன்னா இருக்கிறதுலே அஃபிடவிட் பண்ணதில் இவர் தான் இருக்கிறதுல அதிக பணம் வைத்திருக்கிறவரா அஃபிடவிட் கொடுத்துருக்கிறாப்புல, அதனால கேட்குறேன். நல்லா கடுமையாக பணம் செலவழிப்பார். ஏற்கனவே நிறைய ரெலவெண்டாக பண்ணியிருக்கிறாரு. மோடியை மையமாக வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அங்கே பாஜக கேண்டிடேட் நிற்காதது கூட அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே பாஜக சார்பாக டிஎம்சியில் விஜயகுமார் ஒருத்தர் நிற்கிறாரு. என்டிகே டாக்டர் கார்மேகம் தமிழ் தேசிய இதில் ஈடுபாடு கொண்டு வரும். அவர் கணிசமான வாக்கள் எடுப்பார். ஒரு பெரிய டாக்டரை சீமான் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. பட் ஃபைட்டு பிரகாஷுக்கும் ஆற்றல் அசோக்குமாருக்கும் தான். எல்லாரும் ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குமா? ஏன்னா ஆற்றல் அசோக்குமார் கடந்த 3 ஆண்டில் இது தொடர்ச்சியாக பிளான் பண்ணி இதற்காக களமிறங்கி வேலை பார்த்துருக்காரு. நானுமே அந்த உணவகம்லாம் பார்த்துருக்கேன். ஆற்றல் உணவகம்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறது முதற்கொண்டு கடந்த 4-3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே அந்த தொகுதியில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிப்பு இல்லை. அவருக்குன்னு ஒரு அடிஷ்னல் ஓட்டு வரும். ஏடிஎம்கேயோட ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு பாமக பாஜக எல்லாரும் பன்னீர்செல்வம்லாம் போன பிறகு 30%. ஆற்றல் அசோக்குமாரால் ஒரு 8-10% வாக்குகள் அவரால் அடிஷனலாக பிரகாஷ் கொஞ்சம் டஃப் தான் ஃபைட் கொண்டு வர முடியும் தான் சொல்கிறாங்க. ஸோ பிரகாஷுக்கு டஃப் ஃபைட்டு தான். இவர் உதயநிதி ஸ்டாலின் உங்கள்கிட்டலாம் நேரடி கான்ட்ராக்டில் அவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து பிரகாஷை வெற்றி பெற செய்யக்குள்ள இதையும் அவங்களும் தெளிவாக பண்ணுவாங்க. பட் அட்டல் அசோக்குமார் தவிர அதிமுக வேறு கேண்டிடேட் இல்லாமல் இருந்துங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஒரு அட்வான்டேஜ் தானே. ஏன்னா அவர் நேரடியாக வராரு, செலவு பண்ணுறதுக்கு ஆள் தயாராக இருக்குது, இவ்வளவும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு போது கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குல்ல. கண்டிப்பாக ஆற்றல் அசோக்குமார் ப்ளஸ்ஸான கேண்டிடேட். இதை ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாமா அதிமுகவுக்கு? நான் கொடுக்க தயாரில்லை. இல்லையா? இப்போ தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ரோல் கிடையாது அவங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இல்லை, பாஜகன்னா அசோக்குமாருக்கு பாதிப்பு வரும். தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய அளவு சைக்கிள் சின்னம் பாதிச்சு கிடாது. ஓகே, அதில் பெரிய ரோல் இல்லை அவங்களுக்கு. இங்கே என்டிகே 3வது இடம் வர வாய்ப்பு இருக்கா? என்டிகே 3வது இடம்ங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி என்டிகே வாக்கு வங்கி உயரும். அவங்க அண்டர் கரண்டில் அவங்களுக்கு பெரிய ஆதரவு வளையம் வந்துட்டு இருக்குது. அதிமுக ஃபைட் பண்ண முடியாத இடத்துலலாம் என்டிகே மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மொடக்குறிச்சி, பெண்ணகரத்தில் விஜயகாந்த், அண்ணன் வைகோ, டாக்டர் ராமதாஸ் எல்லாம் எமர்ஜ் ஆன மாதிரி என்டிகே சில தொகுதிகளில் எமர்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை ஆற்றல் அசோக்குமார் இங்கே ஃபைட் கொடுக்குறனால இந்த தொகுதிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக ஃபைட் கொடுக்க முடியாத தொகுதிகளில் என்டிகே எமர்ஜ் ஆகும். இப்போ இங்கே சைக்கிள் சின்னத்துக்கு பெருசாக ஆதரவு வளைய இல்லைன்னும் பொழுது சைக்கிள் சின்ன பின்னாடி போயிட்டாதான்னு கேட்குறேன். 4வது இடத்துக்கு இதை எனக்கு வாய்ப்புகள் வரலாம். சைக்கிள் சின்னத்தை பொறுத்தவரை அவங்க சந்தர்ப்பாத கூட்டணிங்கிற ஒரு முடிவை மக்கள் எடுத்தாங்கன்னா, நாம் தமிழில் தொடர்ந்து தனிச்சே நிற்கிறாங்கன்னா அப்படி ஒரு தீர்ப்பு மக்கள் கொடுக்க வாய்ப்பு வரலாம். ஏன்னா கமலஹாசன் சரத்குமாருக்கு ஒரு சீட்டில் நின்ன சரத்குமாருக்கு ரெட்டையில் நின்னவருக்கு 40 சீட்டு கொடுத்தனால தான் கமலஹாசன் கீழே போனார். அதே மாதிரி தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்தனால தான் தினகரன் 5.5லேருந்து 2.5 கீழே போனார். அதே மாதிரி இப்போ தமாகவுக்கு 3 சீட்டுங்கிறது அவங்க பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. பவர் பொலிட்டிக்ஸ் எங்கே பண்ணி வாங்கினாங்கன்னா அவங்க அதிமுக அணிக்கு போயிடுவாங்கன்னு தான் 3 சீட்டை பாஜக கொடுத்தாங்க. இதை மக்களும் தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தேமுதிகவும் பாஜக அணிக்கு போயிடுவாங்கன்னு தான் 5 சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாப்புல. இவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு 3 சீட்டு, அவரை பிடிச்சி வைக்கிறதுக்கு 5 சீட்டுன்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணியை, பொருந்தா கூட்டணியை மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது தனிச்சே போட்டியிடக்கூடிய நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் இல்லை,
39 தொகுதியிலையும் ஒரு பூஸ்டர் கொடுக்கறதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு புஷ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்ககிட்ட முன்னாடியே இந்த கேள்வி வச்சேன், அதற்கு இப்போ தெளிவாக ஒரு பதில் கிடைக்குன்னு பார்க்குறேன். என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், கொங்கு, டெல்டா அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழருக்கு கொஞ்சம் அபரிவிதமான வளர்ச்சிங்கிறது இந்த பகுதியில் இருக்குனாக்கா நீங்கள் எதை நம்புறீங்க? டெல்டா ஃபர்ஸ்ட், சவுத் செகண்ட், நார்த் தேர்டு, ஃபோர்த்து தான் கொங்கு. ஆனால் அவர் கொங்கு வேளாளர்கள் எதிர்பார்க்குறாரு, எடப்பாடியை வீழ்த்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே நாம் வந்துடலான்னு ப்ரோ கொங்கு வேளாளர் தான் அவரும் பண்ணுறார். ஓகே, அது அவரோட ஸ்கீம் ஆஃப் திங்கிங். ஓகே, ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா தான் வந்து பெரும் ஆதரவு. இரண்டாவது சவுத் டெல்டா தான். டெல்டா ஹுமாயூன் நல்ல ஓட்டு எடுப்பார், காளியம்மாள் 2வது வருவாங்கன்னு கூட பேசுகிறாங்க. அந்த கார்த்திகா நாகப்பட்டினம் தேவேந்திர குல வேளாளர் கேண்டிடேட் அவங்க ஒரு பவர்ஃபுல்லாக நிற்பாங்க. அப்போ டெல்டாவில் இந்த 3 தொகுதி, இதை தாண்டி திருச்சியில் அந்த ஜல்லிக்கட்டு நாயகர் அவர் ராஜேஷ் அவர் ஒரு இதாக வராரு. இந்த 4மே வந்து அவங்களுக்கு ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிற அந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதும் டெல்டாவில் அந்த தமிழ் தேசிய கொள்கைக்கான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது வந்து டெல்டா தான் சீமானுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு சவுத்து, தேர்டு நார்த்து, ஃபோர்த்து தான் கொங்கு. ஈரோட பொறுத்த வரைக்கும் டஃப் கலா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதில் பவர் சென்டர்ஸ் எந்த அளவுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரோடு முத்துசாமியோ இல்லை செங்கோட்டையனோ? முத்துசாமி தான் பவர், செங்கோட்டையன் இப்போ பவர் இல்லை. அவர் ஈரோடு கிழக்குல அண்ணன் திண்டுக்கல் மாறினார். அண்ணே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, தோற்று போன கட்சியில் உள்ள பிளவு, தொடர் தோல்வியில் உள்ள பிளவு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு நம்ம சொல்லவும் அது கடைசியில் ரிசல்ட்டு நாம் சொன்ன மாதிரி தான் வந்தது. அப்புறம் முஸ்லீம் போடலை அது இதுன்னாரு. ஸோ அவர் இப்போ ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இருக்க போகிறதில்ல. முத்துசாமி அமைச்சராக இருக்கிறாரு. பிரகாஷை வெற்றி பெற செய்ய வேண்டியது அவரோட நல்ல லாகா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீடிச்சு நிலைக்கிறதுக்கு பிரகாஷை வெற்றி பெற செய்ய வேண்டியது முத்துசாமிக்கு கடமை. ஸோ ஸ்டாலின் அதை பார்ப்பார். ஸோ முத்துசாமி அந்த இடத்துல ஸ்டாலினை ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கு தானும் உறுதுணையாக இருந்து பிரகாஷை வெற்றி பெற செய்யக்குள்ள எல்லா வேலைகளையும் செய்வாங்க. தூத்துக்குடி மாதிரி தான், யாருக்கு டெபாசிட் கிடைக்கணும் தான் பார்க்கணும். ராணி ஸ்ரீகுமாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க? ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க. மதிமுக செல்வாக்கு, பறையல் மத்தியில் இருக்கக்கூடிய தொல் திருமா செல்வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, திமுக ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு, ஆளுங்கட்சி, வேறு என்னங்க வேணும்? கிருஷ்ணசாமி டஃப் கொடுப்பாருன்னு தோணலை, ஏன்னா தொடர்ந்து அந்த இடத்துலயே களம் கண்டுகிட்டே இருக்கிறாரு பல வருஷமா. ஸோ அதனால ஒரு சிம்பதி இருக்கலாம். ஜான் பாண்டியன் அந்த சமுதாயத்தில் இவருக்கு முன்னாடியே ஒரு ஹீரோ இமேஜில் இருந்தவர். ஆமாம், பாமகவில் முதுகுளத்தூரில் நின்று 2வது இடத்துக்கு ராஜீவ்காந்தி அலையிலே வந்தவர். இசை மதிவாணன் ஒரு நல்ல தம்பி, அவருக்கு தமிழ் தேசிய ஓர்மையில் மற்றவங்களும் போடலாம். ஒரு அண்டர் கரண்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, அது உருவம் பெற்றுட்டுன்னா நாம் தமிழரோட வாக்கு வங்கி பெரிய லெவலில் வரும். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இதுல வந்து பெருசா என்டிகேக்கு ரோல் இல்லைங்கிற மாதிரியான. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கே ரோல் இல்லையே. இப்போ அடுத்து வந்து தென்காசி தொகுதியை பார்த்துடலாம் சார். தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் நிறைய பேர்கள் வந்து பேசப்பட்டது. கடைசியில் வந்து புதுமுகமாக டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. புதிய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுறாரு ரெட்டலை சின்னத்தில். பிஜேபி சார்பில் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. என்டிகேவில் இசை மதிவான். இந்த தொகுதிங்கிறது வந்து உற்று நோக்கப்படுற ஒரு தொகுதியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடி மாதிரி தான், தனி தொகுதி இதுவும். யாருக்கு டெபாசிட் கிடைக்கணும் தான் பார்க்கணும். ராணி ஸ்ரீகுமாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க? ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க. மதிமுக செல்வாக்கு, பறையல் மத்தியில் இருக்கக்கூடிய தொல் திருமா செல்வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, திமுக ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு, ஆளுங்கட்சி, வேறு என்னங்க வேணும்? Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம்.